அதிமுக கூட்டணியில இடம் கிடைக்காத சில கட்சிகள் எப்படியும் மாற்றம் இருக்கும், மறுபடியும் கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்ப்போட இன்னும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. நண்பா, அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்ததும் தமாகவுக்கு திமுக பக்கத்துல இருந்தும் மக்கள் நல கூட்டணி பக்கத்துல இருந்தும் வரிசையா அழைப்பு வந்துச்சா, முடிவில்லாம காத்திருந்தாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட மாநில பொறுப்பாளர்கள் சில வழக்குகள்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களாமா. இதனால கதிரவன் எம்எல்ஏ சட்டமன்றத்துல வெளிநடப்பு செஞ்சாராம். உளவுத்துறையோட இந்த ரிப்போர்ட்டால தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலையாமா, பேச்சா கிடக்குது. மூவேந்தர் முன்னணி கழகத்துடைய தலைவர் டாக்டர் சேதுராம இடையில கொஞ்ச நாளா பாஜகவோட நெருக்கமா இருந்தாராம். அது மட்டும் இல்லாம பாமக ராமதாஸ் கூட்டத்திலையும் கலந்துகிட்டாராம். அதனால தான் கடைசியில கழட்டி விட்டுட்டாங்களாம், சொல்லிட்டாங்க. ஐயா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் பத்தியும் புரட்சி பாரதம் கட்சியோட பூவை ஜெகன்மூர்த்தி பத்தியும் உளவுத்துறையில் உள்ள சில அதிகாரிகள் மூலமா போன ரிப்போர்ட் சீட்டு இல்லாம பண்ணிடுச்சா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு சீட்டு கொடுத்தா பாமகவோட கடுமையான எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால இப்போதைக்கு எளிமையா ஜெயிக்கிற வழியை பார்ப்போம்னு முடிவுங்களாம். அது மட்டும் இல்லாம பண்ருட்டியார் பக்கம் சிக்னல் வீக்கா, பேசிக்கிட்டாங்க. நண்பா, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பொறுத்தது போதும் அப்படின்னு பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் அப்படியே திமுக பக்கம் கொண்டு போக ஒரு குரூப் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, சொல்லிக்கிட்டாங்க. அதிமுக திமுகன்னு மாத்தி கூட்டணி வச்சு காலங்காலமா சிங்கம் சின்னத்துல போட்டி போட்டு வர்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரவங்க இப்போ திமுகவுல கூட்டு சேரலாம் அப்படின்னு ஆலோசனையாமா. ஆனா தேசிய குழுவுல மாநாக்குவோ விரும்புறாங்களா, பேச்சா கிடக்குது. அதிமுக இருந்து வெளியில வந்த சில கட்சிங்க பாஜக பக்கம் மக்கள் நல கூட்டணி பக்கம் அப்படின்னு பேச்சு நடக்க, அந்த பக்கம் இதுக்கு மேல கட்சிகள் வந்தா தொகுதி பத்தாது, பாத்துக்கிடுவோம் அப்படின்னு முடிவான், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணி தேமுதிக நடத்தும் மாநாட்டுல புதுசா சில கட்சி தலைவர்கள் மேடைய திரை வேலை நடந்துச்சான். ஆனாலும் இடையில நடந்த குழப்பத்துல அதுல பிரேக் விழுந்துருச்சா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா.